ஐயா அப்படியே உட்காருங்க. பிரைஸ்லா. எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியத்தையும் கிருபை ஆண்டவர் வாழ்க்கையை தந்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு திட்டத்தில் தான் நம்ம இந்த ஊருக்கு கொண்டு வந்திருக்கார். மழையினாலே பிள்ளைகள்லாம் கஷ்டப்படுறாங்க, வெக்கையினால கஷ்டப்படுறாங்க. ஒரு ஆசீர்வாதமான மழையை நான் உங்களுக்கு தரேன் சொல்லி ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கூட கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் கல்லுப்பட்டிங்கிற ஒரு ஊருக்கு ஒரு ஆர்சி ஃபாதரின்னு அழைச்சிருந்தார். அவர் இப்போ குருவிகுளத்தில் இருக்கார். திரிவேங்கடம் பக்கத்தில் குருவிகுளத்தில் இருக்கார். அவர் அந்த கல்லுப்பட்டிக்கு அழைச்சிருக்கும் போது நாங்கள் சென்றேன். பயங்கரமான வறட்சி, பயங்கரமான மழை இல்லை, மக்கள் கஷ்டத்தோடு இருக்காங்க. அவர் சொன்னார், ஐயா இதுவில் மழை இல்லை, ரொம்ப மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னார். நான் அவர்கிட்ட சொன்னேன், மக்கள் நிறைய பாவம் பண்ணுறாங்க, நிறைய அக்கிரமம் பண்ணுறாங்க. அது கிறிஸ்தவன் தான் தப்பு பண்ணுறான். வேறு எவனாவது பயந்து மனசாட்சிக்கு பயப்படுறான். கிறிஸ்தவனுக்கு அந்த பயமே கிடையாது. நீ செத்தா கூட இன்னைக்கு கிறிஸ்தவன் 95% நரகத்தில் போவான், 5% தான் போவான். 5% கூட போகிறது கஷ்டம்தான். ஏன்னு கேட்டால் இருதயங்கள்லாம் மேட்டிவன், நான் பெரியவன், நீ பெரியவன், நான் பணக்காரன், நான் அப்படி அந்தஸ்து சொல்லுவேன், என் படிப்பு இப்படி, இதை தான் நினைக்கிறேன் ஒழிய நாயக்காரனை போல் தாழ்த்தி ஆண்டவரே என்னை பாவியாக என் மேல் கிருபையாக இருன்னு சொல்லி ஒரு இறக்கமில்லை இருதயம் இல்லாத மனுஷனை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதனால தான் ஆண்டவர் தேசத்தில் 3 வருஷம் மழை இல்லை, வானத்தையும் அடைச்சி போட்டார். அப்போ தான் எலியாதிக்கு சொல்லுவான், வேதத்தில் வாசிக்கம் இல்லை. 1 ராஜாக்கள் 21 அதிகாரத்தில் வாசிக்கும் போது 22ஆம் வசனம் சொல்லுவான், எந்த மட்டும் 2 நினைவுகளாக குந்தி குந்தி நடப்பீங்கம்மா. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் எந்த மட்டும் 2 நினைவு குந்தி நடப்பீங்க. கர்த்த தெய்வமானால் கர்த்தரை வணங்கு, பாகால் தெய்வமான பாகாலை வணங்கு. நீ ஊரை ஏமாத்தாத, நானும் கிறிஸ்தவன் தான், நானும் வாழ்கிறேன் சொல்லி ஏமாத்தாத, ஊரை ஏமாத்தாத. இன்றைக்கி திருடன் தான் நிறையா இருக்கான். குடியாரன், திருடன், டாஸ்மார்க் கடையில் அதிகமாக தண்ணி அடிக்கவன் தான் கிறிஸ்தவனாக இருக்கான். இது வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை நீ வாழ்க்கை கொடுத்தா கூட உண்மையான வாழ்க்கை வாழணும். ஏன்னா உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஐஸ்வர்யனாக தீவிக்கிறவனும் ஆக்கிரைக்கு தப்பான். ஆண்டவர் விரும்புகிற காரியம் ஒரே ஒரு காரியம், உண்மையான வாழ்க்கையை விரும்புகிறார். அப்படி வாழும்போது கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இந்த குறிக்குளத்துக்கு போகும்போது ஃபாதர் சொன்னார், ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி முடித்து ஒரு பாட்டு பாடி கீழே உட்கார மழை பெஞ்சிட்டு, சரியான மழை. அந்த மக்களால் நம்பவே முடியலை, சரியான மழை. அந்த ஃபாதர் கடந்த மாதம் கூட நான் குறிக்குளத்துக்கு போயிருந்தேன், என்னை கூப்பிட்டுருந்தார், போயிருந்தேன். ஆர்சி ஃபாதர் அந்த சாட்சியை தான் முதலே சொன்னார். கடவுளுக்கு நம்ம பெரியவரையா, நம்ம தெய்வம் ஏமாற்ற தெய்வம் இல்லை, பொய்யான தெய்வம் இல்லை, உறுப்பு இல்லாத தெய்வம் இல்லை, எல்லாம் ராஜரீகமான தெய்வம். இன்றைக்கி நம்ம தான் ஏமாத்துகிறோம், நம்ம தான் திருட்டுத்தனம் பண்ணுறோம், எல்லாம் கள்ளத்தனம் பண்ணுறோம், அத்தனை கள்ளத்தனம் நம்ம பண்ணுறோம். இந்த வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கை, உண்மை இல்லாத வாழ்க்கை, நிறைய உண்மை இல்லை வாழ்க்கை. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை இருந்துச்சுன்னா நீ வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது, குடும்பத்துக்கு ஆசிரியமே வராது. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு உண்மையான வாழ்க்கையை வாழணும், ஆண்டவர் விரும்புகிறார். சாதாரணமாக ஒரு படியாத மனுஷனா 1968 எஸ்எல்சி பாஸ் பண்ணேன். 500க்கு 245 மார்க் வாங்கினேன். 500க்கு 245 மார்க் வாங்கினேன். நான் சென்னையில் எனக்கு 3 ஸ்கூல் இருக்குது. இப்போ சென்னையில் 3 ஸ்கூல் இருக்குது. ஒரு ஸ்கூலில் 4000 பிள்ளைகள் படிக்காங்க. எங்கள் ஸ்கூல் ரிசல்ட் என்ன தெரியுமா? 500க்கு 496 மார்க்கு, 4 மார்க்கு தான் கம்மி, 4 மார்க் தான் கம்மி. சென்ட்ரல் ரிசல்ட்டு நான் வாங்கினது 39% வாங்கினேன். படிக்காத மனுஷனை வாழ்ந்து, ஒன்றும் தெரியாத மனுஷனை வாழ்ந்து, கை நாட்டாக வாழ்ந்து, சோத்துக்கு வழியெலாம் வாழ்ந்து, யார் இட்லி தோசை கொடுத்தானா பாக்கெட்டில் வச்சு சாப்பிட்டு அவ்வளோ ரசனையாக வாழ்ந்த மனுஷன். ஆனால் ஆண்டு இன்றைக்கி நான் எவ்வளோ வயதுக்கார் பாருங்கள். ஏன்னா வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். இன்றைக்கி ஊழியக்காரன்ட்டையும் உண்மை இல்லை, பிஷப்டையும் உண்மை இல்லை, விசுவாசிகள்கிட்டையும் உண்மை இல்லை, யார்கிட்டையும் உண்மை கிடையாது. அதனால் நினைக்கலாம், சில பேர் நினைப்பாங்க, நல்லா நான் வாழ்கிறேன், கிறிஸ்தவன், இத்தனை கம்மியனை வாங்குகிறேன், மாதத்துக்கு இத்தனை கம்மியனை வாங்குகிறேன், சந்தாவில் கட்டுறேன் சொல்லலாம். சந்தா அங்கே தான் இருக்கும், உன் கம்மியன் அங்கே தான் இருக்கும். ஆனால் ஆண்டு சொல்லுவார், அக்கிரமி செய்யக்காரனே என்னோட அகன்று போ, உன்னை அறியேன்னு என்று சொல்லுவார். அதனால் அந்த வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அது மாதிரி சால்வை வாங்குறேன்னு வருத்தப்படாதீங்க. நான் சால்வை கொண்டு போகிறதில்லை. சால்வைக்கு பதில் 500 ரூபா கவர் கேட்குறேன் காசு. அந்த சபையில் கொடுத்துருவேன், வேற கொண்டு போக மாட்டேன்.
500 கொடுத்தா 1.5 மூட்டை சிமெண்ட் ஆச்சு இல்லை. இப்போ சால்வு போட்டு இல்லை அவருக்கு ஊரையை மாற்றுறது வேஷம் போட என்ன வாழ்க்கை இருக்குது. ஒரு சிமெண்ட்டுக்கு 1.5 மூட்டை சிமெண்ட்டுக்கு ஆகும்ல. அதைத்தான் மனுஷன் வாழ்க்கை நினைக்கணும். வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை நீ வாழ்வாயானால், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை மாத்திரமல்ல தேவனுக்கு ஒப்புரவில்லாத வாழ்க்கை நீ வாழலாம், பிரயோஜனம் கிடையாது. பிரதர் தினரையா ஒரு நல்ல வேடிக்கையான கதை சொல்லுவார். ஜாஃபனாவில் ஒரு ஊழியக்காரன் சொன்ன கதை. ஒரு மனுஷன் 100 ரூபா கொடுத்தா 2 சைவர் அடித்து 1 ரூபா ஒரு சைவர் அடிச்சிருவான், 10 ரூபா சந்தை எழுதுவானா. கோயில் குட்டி 1000 ரூபா எடுத்தா 2 சைவர் அடிச்சிருவானா. இப்படி ஏமாற்றிக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அவன் நினச்சானா ஒரு நாள் பொட்டாட்டி கேட்டாலாம், அட மனுஷா இப்படி ஏமாற்றி துட்டை கொண்டு வர வீட்டுக்கு, இந்த காசு நிற்குமா, நீ ஏமாத்திரியே, நீ பரலோகத்துக்கு போக முடியுமான்னு கேட்பாளாம். அவன் சொல்லுவான், அட போடி பைத்தியக்காரி, அவன் இல்லாமல் திருடுறான், மொத்தமாக கையை விட்டு அவ்வளோத்தையும் அழிட்டு போகிறான், காசெல்லாம் அழிட்டு போகிறான், கோர்ட்டுக்கு எத்தனையோ கோடியாக செலவழிக்கான். அதை சொன்னான்னா அந்த அம்மா சத்தம் முடித்தான். அப்புறம் கடைசி காலம் நினச்சி பார்த்தானா, என்னடா இப்படி மனைவி சொல்கிறாளே, நம்ம திடீர்னு செத்துட்டா நம்ம நிலைமை என்ன, பருவத்துக்கு போயிடுவோமா நரகத்துக்கு போகணும் யோசித்தானா. அதே மாதிரி செத்துட்டான். செத்தவொடனே கியூவில் நிற்கிறான், நிறைய கியூ நிற்கிது. கியூவில் அவனுக்கு போட்டால் நரகன்னு சாப்பாக குத்திக்கிறாங்க. சீட்டை வாங்கிட்டு உள்ளே போகிறான். ரொம்ப மனசு கஷ்டம், பயங்கர வேதனை. என்னடா நரகத்துக்கு போயிட்டோமே, நம்ம மனைவி சொன்னால் கேட்கலையே அப்படின்னு சொல்லி உள்ளே போனான்னா, உள்ளே போனால் டிசி மெம்பருங்க தான் இருந்தானா, எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் தாங்க இருந்தான், ஐயருங்க தான் இருந்தாரா, பேராயருங்க தான் இருந்தாரா, இல்லைம்மா லேசக்கட்டி அங்கே தான் இருந்தாரா, மாட்ரிட்டும் அங்கே தான் இருந்தாரா. சொன்னால் நம்ம கதை ஓட்டிடலாங்க. நீ அப்படி தான் மனுஷன் வளர்த்துக்கிட்டு இருக்கா. இது வாழ்க்கை இல்லை, இது வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை வருங்க. நேற்று முந்தின நாள் கீழே விழுந்துட்டேன்னா வீட்டுக்குன்னு தெரியாது. ஆர்சி ஃபேர் பிஷப் என்னை கூப்பிட்டு சத்தம் போட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணார். கஷ்டப்பட்டு வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன விட மாட்டாங்க. எனக்கு வயசு 74. விடுவாங்களா? என் மனைவி இன்னும் ராத்திரிலேயும் படுக்கும்போது பக்கத்தில் படுத்துருக்குன்னா இல்லையான்னு எலும்பி தடவி பார்த்துட்டே இருக்கா. எங்கே போயிருவீங்களோ போயிட்டீங்களோன்னு கேட்கா. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்மளை ஒன்று விடுவாங்களே. அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது ஊழியத்தை நிறைவேற்றணும், தேவனுக்கு சாட்சியாக வாழணும், மகிமையாக வாழணும். ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்து நமக்கு ஒன்றுமே இல்லை வாழ்ந்து எனக்கு பிச்சைக்காரன் கேடுள்ள மனுஷனை வாழ்ந்தேன். காலையில் செருப்பு கிடையாது, 6 டவுசர் தான். 56 வருஷத்துக்கு மேலே சென்னைக்கு போனேன். இன்றைக்கி பாருங்கள், ஆபிரகாம் வேலைக்காரன் எலியேசர் சொல்லுவான், என்ன சொல்லுவான், ஈசாக்கு ஒன்று வாக்க போயிருப்பான் லாபான் வீட்டுக்கு. ஒன்று வாக்க போயிருக்கும்போது ஆதியாம் 24 அதிகாரத்தில் 35ஆம் வசனம் சொல்லுவான், என் எஜமான் செல்வ சீமானாக இருக்காமா, செல்வ சீமானாக இருக்கார் சொல்லுவான். என் மகா ஒரு தடவை காரணியில் படிச்சுக்கிட்டு இருக்கா, என்னுடைய கடைசி மகா படிச்சிருக்கும் போது எனக்கு செருப்பு வாங்கினேன். பண்ணேன், என்ன செருப்புன்னு கேட்டேன். செருப்பு வாங்கினேன்னா 1500 வேணும்னு கேட்டேன்ட்ட. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுமாண்ணே, உங்களுக்கு எல்லாம் தெரியும்னா. உடனே நான் சொன்னேன், என் கடந்த வாழ்க்கையை சொன்னேன். நான் சிறுபையனாக இருக்கும்போது 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் மாமனார் வீட்டில் ஆடு மேய்ச்சேன். எதுக்கு ஆடு மேய்ச்சேன்? ஜூன் மாதம் ஃபீஸ் கட்டுறதுக்காக. ஜூன் மாதம் ஃபீஸ் கட்டுறதுக்காக எங்கள் மாமனார் தாய் மாமா வீட்டில் ஒரு கேட்டகிஸ்ட் அவர் மாடு மேய்ச்சேன். ஆடு தான் மேய்ச்சேன். 6 நாள் நான் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு குளத்துக்கரையில் போகும்போது கொடூரமான முள் என் காலில் குத்தி கீழே அம்மானு கீழே சாஞ்சி விழுந்துட்டேன். அப்போ அந்த சக மேய்ப்பர் சொன்னால், தோல் கட்டிட்டு வரலையான்னு கேட்டான். அப்போ செருப்பு கிடையாதுல்ல, தோல் கட்டிட்டு வரலையான்னு கேட்டான். இல்லை தம்பி இல்லையேண்ணே. அவன்கிட்ட தோலை கழட்டி என் காலில் கொடுத்தான். நாளை ஒரு தோலை மாட்டிட்டு வா அப்படின்னு சொன்னான். அப்படி வாழ்ந்தம்மாண்ணே. அவன் என் மக சொன்னான், என்ன எங்கள் அப்பா என்ன சாதாரண செல்வ சீமான் தெரியுமான்னு கேட்பா. எப்படி பண்ண கேட்டேன். ஆபிரகாமுடைய வேலைக்காரி எலிசா சொல்லுவான்ல, என் எஜமான் செல்வ சீமானாக இருக்குன்னு சொன்னான்ல, அப்படி ஆண்டவரை வச்சுருக்கார் பண்ணா. உண்மைதான். அதனால் பெருமை பாராட்டுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ கூட இன்றைக்கி ஒரே சண்டை என்கிட்ட, நீங்கள் மத்தியான சாப்பாட்டுக்கு என் வீட்டுக்கு வரலன்னா அம்மாட்ட உடனே ஃபோன் பண்ணி சொல்லுவேன், உங்களை ஏமாற்றி உங்கள் அப்பா அங்கே வந்துட்டார், கீழே விழுந்துட்டாருன்னு சொல்லுவேன். என்ன சொல்லிங்கன்னு கேட்டால், அதுதான் ஐயா சொன்னேன், ஐயா நான் சாப்பிடலைங்க,
தயவுசெய்து சாப்பிட வேணும், மத்தியானம் போயிடுறேன் வீட்டுக்குன்னு சொன்னேன். அதெல்லாம் முடிஞ்சோட கிளம்புறேன் சுரண்டைக்கு போகணுன்னா. அதனால் தலையை தாழ்த்தி ஜெபம் நான் நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே காரியங்களோடு கூட இருக்கட்டும். ராஜா உன் மாளிகையில் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உன் மாளிகையில் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. என்பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என்பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு சீர்வெடுத்தோம் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. சீர்வெடுத்தோம் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. சிறப்படுத்தோம் கொடையாளரே ஆராதனை உமக்கே. சிறப்படுத்தோம் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்போலப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு
பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதீஸ் ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதீஸ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் பறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் பறந்திருப்பேன். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்கான சமூகத்தில் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கை தந்தீங்கப்பா. அடியான் கூட தகுதியேற்றவனப்பா, தகுதியேற்றவனப்பா. நீர் அறிந்திருக்கிறீர், நமக்கு தெரியும். என் வாழ்க்கை நமக்கு பிரியமான வாழ்க்கையை மாற கிருபை தாங்க. வந்திருக்க மக்களை ஒவ்வொருவரும் விசேஷித்த கரங்கொண்டு வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. ஊழியக்காரை பலப்படுத்துங்க, திருச்சபை பிள்ளைகளை பலப்படுத்துங்க, கமிட்டி அங்கத்தினர் ஒரு ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் வாழ்வு பிரியமான வாழ்வாய் இருக்க கிருபை தாங்க. மீதியான நேரத்தை பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கேட்டோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நான் ஒரு ஊழியன் அல்ல, ஒரு வியாபாரி. அதனால் நான் ஊழியக்காரனும் இல்லை, உங்களை மாதிரி தியாலஜியில் 5 வருஷம் 10 வருஷம் படித்த ஆள் இல்லை. ஆனால் ஆண்டவரின் வாழ்க்கையில் கொடுத்த அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் பார்க்கும்போது தான் வாழ கடவுளுக்கு பிரியமாக இருக்கணும். நான் வருஷத்துக்கு 17 முறை பைபிள் வாசிப்பேன். ஒரு வருஷத்தில் 17 முறை வாசிப்பேன். ஒரு வருஷத்துக்கு 18 முறை வாசிட்டேன். 23 நாள் பைபிள் வாசிச்சிருக்கேன். 23 நாளில் வாசி முடிச்சிருக்கேன். எத்தனையோ தொழில் இருக்குது. 4 பெட்ரோல் பங்க் இருக்குது, 3 பெரிய ஸ்கூல் இருக்குது, டிஎஸ் பட்டினம்படி, டிஎஸ் பெருங்காயம், டிஎஸ் மசாலா, எத்தனையோ தொழில் இருக்குது. ஆயிரக்கணக்கான வேலை செய்கிறாங்க. ஆனால் இதையும் விட்டுட்டு எல்லாம் கடவுள் பார்த்துக்குவார். விட்டுட்டு நம்பிக்கையெல்லாம் ஓடி வரேன். ஆனால் கடவுள் நிறைய நடத்துகிறாரு, உண்மையான மக்களை தந்திருக்காரு, உண்மையாக நடத்துகிறார். காரணம் கேட்டால் வாழ்கிற வாழ்க்கை கொஞ்சம் வாழ்க்கை தான், அதிகமான வாழ்க்கை இல்லை. சங்கீதம் 90:10 வாசித்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம்தான். பலத்தின் விதியே 80 வருஷம் இருந்தாலும் பாடும் வேதனையும் கஷ்டமும் தான் மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். நீ வாழ்கிற வாழ்க்கை வந்து ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தை விட்டு கடந்த போது எந்த மனுஷனையும் எதையும் எடுத்து செல்ல முடியாது. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும், தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும், ஆண்டவர் உண்மையாக வாழக்கூடிய வாழ்க்கை. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார். அதை கொஞ்ச காலம் வாழ்கிற வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை ஓடும்போது நம்ம இப்படி வாழ்வோன்னு நினச்சே பார்க்கல, இப்படி வளருவோன்னு நினச்சே பார்க்கல. இன்றைக்கி ஆண்டவர் மகிமையாக வல்லமையாக எத்தனையோ விதமான காரியத்தை பயன்படுத்தி வரார். நான் ஒவ்வொரு நாட்களும் கேட்கும்போது பேதுரு நடந்து போகும்போது அவன் நிழல் பட்டே சுகமானாங்க. பேதுரு நடந்து போகும்போது
பவுல் நடந்து போகும்போது நிழற்பட்டே சுகமானாங்க. பவுல் பிரசவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜெத்துக்கு ஒரு மனுஷன் மாடிலேருந்து கீழே விழுந்துட்டான். 3வது மாடியிலேருந்து விழுந்து அவன் செத்து போனால் எடுத்தாங்க. ஆனால் அவன் பவுல் சொன்னான், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், அவன் சாகலை, தேவனுக்கு ஆவியை கொடுத்தான்னு சொல்லி உயிரோடு இருப்புறான். அதை தான் நினைக்கேன். ஒரு வருஷம் ஒரு தடவை பிருந்தாவன் ஹோட்டல் சொல்லி ஈரோட்டில் இருக்குது. ஈரோட்டில் என் கூட தம்பி சொன்னால், இந்த கேஷியருக்கு 13 வருஷமாக குழந்தை இல்லை, திருமணம் ஆகின்னு சொன்னான். கீழே இறங்கி வந்தேன், கார் ஓட்டி இறங்கி வந்தேன். அந்த தம்பியை கூப்பிட்டேன், வந்தான். குழந்தை வேணுமான்னு ஆசைப்படுறியான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னான். கையில் காலில் கயிறு. மனுஷன் நிறைய பேர் கயிறு எங்கே கட்டணும் எதுக்கு கட்டணும்னு தெரியாமல் கட்டுறான். கேட்டால் கழுத்து வலிக்குங்க, கால் வலிக்குங்க, தலைவலிக்குங்க. தலைவலிக்கு கொடுக்க கயிறு ஆஸ்பத்திரியில் கட்டிடலாம்ல, எதுக்கு டாக்டரு? மஞ்சள் கயிறு 1000 கயிறு கட்டிடலாம், கருப்பு கயிறு 5000 கயிறு கட்டிடலாம், தலைவலி ஒன்று அவுத்துட்டு போன்னு சொல்லலாம்ல. ஊரை ஏமாத்துறான். ஆண்டோடைய வார்த்தை இல்லாமல் விடுதலை வரவே வராது. யாரும் விடுதலை பண்ண முடியாது. அவன் கையில் கட்டியிருந்தான். தம்பி இதெல்லாம் அவுத்து போட்ட தம்பி, என்னன்னா உனக்கு குழந்தை ஆண்டு தருவார், இந்த கயிறு தராதில்ல. உடனே எல்லாத்தையும் செஞ்சுட்டான். கடைசியில் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன், தண்ணி கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன். கரெக்டாக 10ஆம் மாதம் பெண் குழந்தை. எங்கள் ஆளுக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்படி நிறைய இடங்கள் நடத்தியிருக்காரு. நான் படிக்காத ஆள் தான், ஆனால் ஆண்டு மேலே விசுவாசம் நம்பிக்கை இருக்குது. ஆண்டோட வாழ்கிற வாழ்க்கை இருக்குது, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்குது, தேவனோட வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குது. ஆண்டு என் கூட வாழ்கிறாரு, ஆண்டு என் கூட வாழ்கிறாரு. வைராக்கியமான வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. கடைசி அந்த மனுஷன் 1 வருஷம் கழிச்சு கடை விட்டு விலகி போயிட்டான். விலகிட்டு அவன் குழந்தை இருக்குது, மனைவி இருக்கா, அவன் இறந்துட்டான். ஆனால் கடவுள் கொடுக்க அற்புதம், பெரிய அற்புதம், சாதாரண அற்புதம் அல்ல. நம் தெய்வம் வந்து சாதாரண தெய்வம் இல்லை. இன்றைக்கும் உயிரோடு வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. வேதத்தில் வாசிக்கம் இல்லை, வெளிப்படுத்த 1:18 வாசிக்கும் போது மரித்தேன், இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கேன். இன்னும் உயிரோடு இருக்க தெய்வம், உயிரோடு தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம வணங்கும்போது, தேவனுக்கு சாட்சியாக வாழும்போது, கர்த்தர் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். நம்ம நேசிக்கிற தெய்வம், மனது உருகிற தெய்வம். மனது உருகிற தெய்வம் அர்த்தமல்ல, திரளான ஜனங்களை கண்டு மனது உருகினார். ஜனங்களுக்கு பரிதபிக்கிறேன்னு சொன்னார், ஜனங்களுக்கு வேதனைப்படுறேன்னு சொன்னார். ஒரு குழந்தையை ஆண்டவர் கொண்டு வராங்க. என்ன சொல்கிறாங்க, உங்கள் சீசத்தை கொண்டு வந்தேன், அவங்கள சுகமாக்க முடியலை. அந்த குழந்தை எங்கே வந்தாலும் அதுக்கு அந்த பிசாசு தள்ளிடுன்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொன்னார், விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே உடனே எத்தனை நாள்ரா இருப்பேன்னு கேட்டார். எத்தனை நாள் கூட இருப்பேனாரு. அது மாத்திரம் சுகப்படுத்தி அவனை பிசாசு பிடியில் தான் விடுதலை கொடுக்காரு. விடுதலை கொடுத்து சீதோன் பட்டணம் வழியாக போகும்போது ஒரு கொன்னவாய் மனுஷனை கொண்டு வராங்க. கொன்னவாய், வாயே பேச முடியாது கொன்னவாய், பயங்கரமான கொன்னவாய். ஒன்றும் செய்யலை, உள்ளினால் சேர் உண்டாக்கி நாக்க தொட்டார். தொட்டு எப்போ தான் பெருமிச்சு விடுவாங்கன்னு சொல்லி ஆண்டு திறக்கப்படுவாங்க வார்த்தை விடுதலை கொடுத்தார்ல. நீ மனுஷன் அறியாமல் போகிறா. மனசில் வாழ்க்கையில் நினைக்கணும், கொஞ்சமாவது உண்மையாக வாழணும். அது நினைங்க, வாழ்க்கையில் கொஞ்சமாவது உண்மையாக வாழுங்க. பெருமை உள்ளவனுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையினுக்கோ கிருபை அளிக்கிறார். நான் கழுத்து நிறைய செயின் போடுவேன், எல்லா கையிலும் முதல்ல போடுவேன், பிரேஸ்லெட் போடுவேன். சில பேர் இடத்துல போய் நின்றுக்கிட்டு போட்டுட்டு அவங்க முன்னுக்கு இப்படி ஆட்டி காட்டுவேன். என் கழுத்தில் பார், செயினை பார், என் கையில் வாட்ஸ்அப்பை பார், என் கையில் மோதிரத்தை பாருன்னு பாட்டுவேன். ஒரு நாள் இயேசுவர தோட்டத்துக்கு போனேன். ஐயா ஜான் ரவிநாத்தை போய் இருந்தாங்க. அவர் நீள கம்பு வச்சுருப்பார் கையில். படாரின்னு அடித்தார். அடிச்சுட்டு அப்படியே பொம்பளை வாழையில் போட்ட பொம்பளை, வெக்கமே இல்லை. அன்றைக்கே கழட்டி போட்டேன். அது மாதிரி அழகு கொடுத்தது இல்லை, அது விடுதலை இல்லை. என் வீட்டுக்கார் நிறைய சேலைகளை கழிப்பார், நிறைய எனக்கு சேலைகள் கழிப்பார். அவன் என் டிரைவர்கிட்ட சொன்னேன், தம்பி அக்கா சேலையெல்லாம் கழிக்கா, ஏதாவது நகையை கழிப்பனால பாரு, உன் வீட்டுக்காரி கொண்டு போகலான்னு கேட்டேன். வெட்டி நிறைய நகை வச்சுருக்காடா, 2 நகையை கழிக்க சொல்லிடானே. ஒரே சொன்னான், உன் முதலாளிக்கும் பைத்தியம், நீயும் பைத்தியம் சொன்னான். நாங்கள் வாழ வைக்குமா?
பணம் வாழ வைக்குமா? அன்பு தான் வாழ வைக்கும். கடவுளுடைய அன்பு தான் வாழ வைக்கும். அதை மனசில் நினச்சி வாழுவோம், கருத்துக்கு பிரியமாக இருப்போம். ஆண்டவர் வாழக்கூடிய பிரிய சங்கடம் வரும். ஒரு மகளை எனக்கு நல்லா தெரியும். சென்னையில் 3 பிள்ளைகள். மாமியார் நினச்சது மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமா தாலி இருக்கணும். சில பேர் அப்படி இருக்காங்க. சில வீடுகளில் மகனே செத்து போனாலும் பரவாயில்ல, அந்த மருமா செய்யணும், தாலியை தூரத்துக்கு போடணும்னு நினைக்கா. நல்ல பிள்ளை, தேவனுக்கு பிரியமான பிள்ளை, கடவுளோடு வாழக்கூடிய பிள்ளை, கடவுளுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய பிள்ளை, மகிமையான பிள்ளை. வேதத்தில் வாசிக்கும் நீதிமொழிகள் 31:10 வாசிக்கும் போது குணசாலி ஸ்திரீ கண்டுபிடிப்பவன் யார்? விலை முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்தது. விலையுயர்ந்த முத்து, விலையுயர்ந்த முத்து. ஆண்டு சித்தம், ஆண்டு செத்தபடி ஆண்டு எடுத்துக்கிட்டார். அவ்வளோதான். என்ன நோக்கத்துக்கு ஆண்டு எடுத்து ஆண்டு யாரும் கேட்க முடியுமா? எடுத்தீங்கன்னு கேட்க முடியுமா? ஆண்டு என்ன நோக்கத்தை வச்சுருக்க எடுத்துக்கிட்டார். ரொம்ப கஷ்டப்படுறா. அவளுக்கு கேடே அவன் என்ன சொல்கிறா? நான் அழகாக இருக்க தான் கஷ்டமாக இருக்கா ஐயா. நான் எதுக்குமான்னு கேட்டேன். தவறு. ஊழியக்காரன் கூட தப்பாக பேசுகிறேன். என்கிட்ட வந்து தானே ஊழியக்காரன் கூட என்கிட்ட வந்து தப்பாக பேசுகிறேன் ஐயா, எனக்கு தாங்க முடியலை, வேதனையாக இருக்குது, வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. இந்த 3 பிள்ளைகள் இல்லைன்னு சொன்னால் நான் இன்றைக்கே செத்துருப்பேன், வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை, நான் இன்றைக்கே செத்துருப்பேன், என் வாழ்க்கை ரொம்ப வேதனை சொல்லி அழுதா. ஏன் ஆண்டவர் என்னை சோதிக்காரு? நான் ஒரு நாள் யாரும் ஆண்டவர் சோதிக்கிறதில்லை. ஆண்டு யாரையும் சோதிக்கக்கூடியவில்லை. கடவுளுடைய தீர்மானம் திட்டம் தான் சொன்ன ஒரே வார்த்தை, பொன்னை புடமிடுவார், அதின் மண்ணை அகற்றிடுவார். பொன்னை புடமிடுவார், அதின் மண்ணை அகற்றிடுவார். உன்னை நேசிப்பதால் இந்த படி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். இயேசு உனக்கேற்ற கிரீடம் செய்வார். சோராதே எல்வரமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, சோராதே எல்வரமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. அப்படி சொல்லி அந்த மகளை தேற்றி என்னால் முடிஞ்ச சித உதவி அவ்வளோதான். என்ன நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தவங்களுக்கு செய்யாமல் இருக்காத. பணத்தை யாரும் காப்பாற்ற முடியும்? பணத்தை வச்சு வாழ முடியுமா? பெட்டியில் போட்டு எங்கள் அத்தை ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்க. மூக்குத்தி அது புத்துரு பிடிச்சி போச்சு. அது மூக்குத்தி விட்டுருவோம், கழட்ட முடியல, எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. என் மச்சான் சொன்னார், இல்லை மச்சான் அதை கலட்டலன்னு சொன்னால் ராத்திரி எவனா தோண்டி குழி தோண்டி போயிட்டு போகிறான்னு சொல்லி கட்டிங் பிளேயரை கொண்டாந்து மூக்கை வெட்டி எடுத்தாங்க. இதுதான் வாழ்க்கை. இதற்கு நம்ம நினைக்க விடாது. சரி, அவ்வளோதான். வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்கணும். என்ன சரியா? மணி 12 ஆகிடுச்சு. என் மகா தேடிக்கிட்டு இருப்பா. எனக்கு நம்பி என்னை நிறைய பேர் தேடி வருவாங்க. என்ன வீட்டுக்கு என்னை தேடி எப்போவுமே காலையில் பார்த்தா 60 பேர் 70 பேர் வருவாங்க. பல கஷ்டம், கல்யாண பிரச்சனை, கல்யாணத்தை வச்சுருப்பாங்க, ஒன்றுமே இருக்காது, ரொம்ப கஷ்டம், ரொம்ப மக்களை மக்கள் பார்க்கும் ரொம்ப வேதனை. ஆலயம் கட்டுறதுக்கு எத்தனையோ காரியத்தை தேடி வருவாங்க. வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க அனுப்புறதில்லை. என்னுடைய பழக்கம் அது. யாராக இருந்தாலும் சரி, வர்றவங்களுக்கு சாப்பாடு தானே திருப்தி பண்ண முடியும், காசு திருப்தி பண்ண முடியாதுல்ல, சோத்து அதுக்கு மேலே திங்க முடியாதுல்ல. ராத்திரி புதூருக்கு போயிருந்தேன். 13 மூணு அரிசி 1300 அரிசி சோத்தை போய்க்கு போட்டிருக்காங்க. மக்களை தான் தட்டா தூக்கிட்டு போகிறாங்க. ஒரு அளவு கொண்டு போக முடியும், அதுக்குள்ளே கொண்டு போக முடியாதுல்ல. அதனால் கிளம்புறேன். வீட்டுக்காரி அடிக்க சொல்லுவா, என்னைக்கு ஆண்டவரும் காலை ஒடிச்சு போடுறான்னு நினைத்த வீட்டில் கிடப்பம்பா. அது மாதிரி ஆகிப்போச்சு. இன்னைக்கு நினச்சி பார்க்க முடியலை. ஆனால் கடவுள் நம்ம பிளந்துருவார்ல. ஒரு சேதாரம் இல்லை. 7-8 எக்ஸரே எடுத்தேன், ஒரு சேதாரம் கூட கிடையாது. அப்போ ஆண்டு வெட்டி தருவார்ல. உன் பலவீனத்தை பலன் பரிமாணம் விளங்க சொன்ன வார்த்தை நிறைவேறும் இல்லை.
தலையில தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமா? நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் உண்மையாக வாழுங்க, சாட்சியாக வாழுங்க, மகிமையாக வாழுங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, ஆலயங்களை கட்டுங்க, ஊழியக்காரங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. மனுஷகம் பூலோகத்தில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. நிறைய ஊழியங்கள் உண்மை இல்லை, உண்மை இல்லாத ஊழியங்கள், பணம் 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 பணம்னு போடுறாங்க. இது வாழ்க்கை இல்லை. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாய், தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாய், தேவனுக்கு உண்மையுள்ள வாழ்க்கை நீ வாழும்போது ஒரு நாள் ஆண்டவரை கைவிடவே மாட்டார். ஒரு நாள் ஆண்டவர் கைவிட மாட்டார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதத்தை நான் வாக்கியம் சொன்ன தெய்வம் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனபாரம் அனுபவத்தினம் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. நிச்சயமாண்டவர் ஆஸ்வதிக்க காத்து கொண்டு இருக்கிறார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை அவர் கைவிடாதிருவோ. கண்டுன்னை அழைத்தவர் கரமதை அவர் கைவிடாதிருப்போ. ஆசிகளை எண்ணிவோ. ஆண்டுகள் தாரம் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பா. எண்ணிப்போ 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 என்றும் அதை எண்ணிப்பா. என்றும் அதை எண்ணிப்பா. காப்போ உன்னை காப்பா. காத்தவர் காப்பா. இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த காலம் அளிக்கவில்லையோ. இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த காலம் அளிக்கவில்லையோ. இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று இன்னும் இறங்கவில்லையோ. பின்னும் இறங்கவில்லையோ. இல்லையோ இல்லையோ இல்லையோ. பல தாபம் கொள்ளவில்லையோ. பல தாபம் கொள்ளவில்லையோ. காப்பா உன்னை காப்பா. காத்தவர் காப்பா. இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார்.
ஜெயமோ கனமோ சுகமோ உனக்கென்று அளிப்பவரா, உனக்கென்று அளிப்பவரா. காப்பார் இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். நல்ல தகப்பனே, காலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. மனரபிபுரம் மக்களுக்கு வருகிற ராஜா, பிள்ளைகளை அறிந்திருக்கீங்க. பேர் பேராய் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அடியான மறைத்து வெளிப்பட்டீங்கப்பா. மீதியான காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தூத்துக்குடி நேசல் டைஸுக்கு வரேன்னாப்பா, ஒரு நல்ல பேராயர் கிடைக்க, ஒரு நல்ல பேராயர் கிடைக்க, உமக்கு உண்மையாய் வாழக்கூடிய பேராயர் கிடைக்க கிருபை தாங்க. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கரிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.